ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சுண்டக்காய் வத்த குழம்பு செய்கிறேன். கொஞ்சம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சுண்டக்காய் மட்டும் நல்லா காய்ச்ச சுண்டக்காய் தான் இது, நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் தான் கூட போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்ததும் 2 தக்காளியை கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்கி மஞ்சள் போட்டு வதக்கணும். தக்காளி சீக்கிரம் மசிஞ்சிடும். நல்லா வதக்கி எடுத்துகிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் நான் இன்றைக்கி தனித்தனியாக தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட அது இல்லைன்னா நீங்கள் சாம்பார் குழம்பு தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு புளி கரைச்சி ஊற்றி நல்லா கொதித்ததும் நல்லா கலக்கிடுங்க. இதுக்கு நான் தேங்காய் பாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி வேணான்னா அப்படி இது மட்டும் கூட இது பண்ணிக்கலாம். நல்லா அந்த கொஞ்சம் நல்லா கொதித்ததும் நம்ம வதக்கி வச்சு சுண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கி சுண்டனதும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கிடுங்க. சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தேங்காய் பால் கூட ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அப்பளத்தோடு கொடுத்துருக்கேன்.